இந்த காலை பொழுது நேரத்தில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய இயேசுவுக்கே நான் நன்றி சொல்லுகிறேன். தகுதி இல்லாத என்னை கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்க பண்ணுவதற்கென்று அது தேவனுடைய சுத்த கிருபை. ஸோ நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அதே பொழுதும் எங்களுடைய தலைமை போதருக்கும் நன்றியை சொல்லுகிறேன். என்னை நம்பி இந்த பலிபீடத்தை தந்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. ஸோ ஆகவே அவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்காக ஆவலோடு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஜெபித்து வந்திருக்கீங்கள்? ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் என்னோடு பேசப்பட வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக கடந்து செல்லக்குள்ள ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்தார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாங்கள் அறிந்திருக்கிறோம், தேவனுடைய அதாவது ஜெப தலைவன் என்ற ஒரு மனுஷன், ஜைரஸ் என்ற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை ஒன்று நடந்தது. அவனுடைய மகள் இறந்துட்டாள் என்று ஒரு செய்தி கிடைத்தோன அந்த இடத்தில் அவன் இயேசுவை நம்பி போகிறான். ஆனால் இப்போ செய்தி என்ன கிடைக்கிறது என்றால் மகள் இறந்துட்டாள் என்று. இயேசு அவரை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் அநேக இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள் போகிற ஒரு நிலைமைக்குள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள், இந்த ஜெப தலைவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கவில்லை தன்னுடைய மகள் மரிப்பாள் என்று. அவன் யோசித்தான், அவள் காய்ச்சலோடு இருக்கிறது படியால அவள் ஏதோ வழி இயேசுவை தேடினால் சுகம் அடைவார்கள் என்று ஒரு வேலை அவ்விதமாக யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த செய்தி கிடைத்தோன மகள் இறந்துட்டாள் என்று இயேசு உடனே அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இந்த காலை நேரத்தில் அந்த வார்த்தை இயேசு அந்த மனுஷனுக்கு சொன்னோன அந்த மனுஷன் அந்த வார்த்தையை நம்பி இயேசு சொன்ன காரியங்களை நம்பினதுபடினாலே அவனுடைய வாழ்க்கையில மரித்து போன மகள் இயேசு உயிரோடு எழுப்பினார். இந்த காலை நேரத்தில் இந்த தேவனுடைய வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கும், தேவனுடைய வார்த்தை தான் எங்களை ஆசீர்வதிக்கும், தேவனுடைய வார்த்தை தான் எங்களை விடுவிக்க செய்யும், தேவனுடைய வார்த்தை தான் எங்களை சுகப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை உயர்த்தும், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய துக்கங்களை அகற்ற முடியும், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் தர முடியும், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்ப முடியும், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை அடுத்த நிலைமைக்குள் கொண்டு போகும். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போய் கவலையோடு உடைந்த உள்ளத்தோடு யாத்திரத்தில் நீங்கள் போகப்படுகிற பயணத்தில் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் விதமாக அந்த ஜெப தலைவனை பார்த்து சொன்ன, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று. இந்த காலை நேரத்தில் இந்த தேவ ஆலயத்தில் வந்தவர்கள், யூடியூப்ல பார்க்கிறவர்கள், நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அதே தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருப்பார் என்றால் இந்த காலை நேரத்தில் நேற்று இன்றும் என்று மாறாத சர்வ வல்ல தேவன், அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அவர் வார்த்தையில வல்லமை இருக்கிறது, இல்லாதவர்கள் இருக்கிறது பொழுது அழைக்க செய்கிறது தேவன், அந்த சர்வ வல்ல தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறது படியாலே உங்களுடைய வாழ்க்கை நல்லதா இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. Your life will be blessed. அருமையான எங்களுடைய தலைமை போதகர் சொன்னது போல we are blessed. எத்தனை பேர் சொல்லுவீர்கள், I am blessed? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என் தேவன் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரும் ஆசீர்வாதம் உள்ள தெய்வமாய் இருக்கிறது படியாலே நானும் அந்த பாதைக்குள் இருக்கிறேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையில நாங்கள் உம்மை தூகத்தை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். We are studying about faithfulness. And this morning I would like us to study, or actually to meditate on stages of disloyalty. அதாவது உம்மை துகம் இல்லாத படிகளை நாங்கள் படிக்க போறோம். சில விஷயங்கள், இந்த உம்மை துகமானது அது என்ன செய்யும் என்றால், அந்த disloyalty இல்லைன்னா unfaithfulness, உம்மை துகம் இல்லாதவர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அவர்கள் உடனே எதிர்த்து நிற்க மாட்டாங்க, அது உடனே நடக்காது. டிஸ்லாயல்ட்டியா இருக்கிறவர்கள் உடனே அவர்கள் ஓப்பன் ரிபெலியனா இருக்க மாட்டாங்க. அது என்ன நடக்கும் என்றால், அது படிப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையிலே அது நடைமுறையாக செயல் மூலமாக அது நடப்படுகிறது. So it goes step by step that when a person comes disloyalty, most people, சிலருக்கு அவர்கள் அது அறியாமல் இருக்கிறார்கள் disloyal பற்றி.
ஏனென்றால் ஆரம்பத்தில் அந்த காரியங்கள் நடக்கக்குள்ள அவர்கள் அதை அறியாதபடி அவர்கள் அவிதமாக வாழுவதுண்டு. Sometimes when they have this disloyal, what happens is it doesn't happen, as I mentioned, overnight, but stage by stage, and sometimes people don't understand. சிலருக்கு அந்த விஷயங்கள் அவங்களுக்கு விளங்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஆகவே சபையில faithfulness மிக முக்கியமானது. சொல்லுங்கள், faithfulness மிக முக்கியமானது. ஏனென்றால் பைபிள் படியில பார்க்கக்குள்ள வேதத்தில் நீங்கள் புரட்டி வசனங்களை தேடி புரட்டி வாசிப்பீர்கள் என்றால் பொதுவாக faithfulness பற்றி தான் சில இடங்களில் சொல்லப்பட்டது. ஸோ ஆகவே இந்த பரிசுத்த வேதாகத்தில் இவ்விதமான வார்த்தைகள் உபயோகப்பட்டது என்றால் இவ்வளத்துக்கு நாங்கள் அந்த பாதைப்படியில் போக வேண்டும். ரெண்டு காரியங்கள் எதுக்காக நாங்கள் அந்த stages of disloyalty நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு காரியங்கள், 2 reasons. ஏனென்றால் முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில சில பழக்கங்கள் இதோடு இருக்கக்குள்ள அதை நாங்கள் அடையாளம் படுகலாம். we can actually trace it. இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன செய்வார்கள்? இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் சரீரத்தில் சில வருத்தங்கள், நோய்கள், பெயின் இருந்தாலும் டாக்டர்ஸ் அவங்க அதுக்கு ஏற்றதாய் செய்வார்கள். ஆனால் பொதுவாக பிளட் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்டில் அவர்கள் கண்டுபிடித்து சொல்லுவாங்க இவ்விதமான காரியங்கள் உங்களுடைய சரீரத்தில் இருக்கப்படுகிறது. இதே பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது என்றால் அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறது மாதிரி தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தை சோதிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கப்படுகிற ஒவ்வொரு விஷயங்கள் வெளியரங்கமாக அது பேசப்படும். ஆகவே நாங்கள் அதில் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதாவது we have to take the steps. அதிலிருந்து நான் காரியங்கள் செய்ய போறேனா இல்லை அந்த காரியங்கள் நான் செய்ய போக மாட்டேனா. பிளட் டெஸ்ட் எடுக்கக்குள்ள டாக்டர் சொல்லுவார்கள் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க, சொல்லுவார்கள். நாங்கள் தான் அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த பாதையில கேட்டு அதை செய்வோம் என்றால் எங்களுடைய சரீரத்தில் இருக்கப்படுகிற என்னென்ன காரியங்கள் மாற்றப்பட வேண்டுமோ அந்த காரியங்கள் மாற்றப்படும். அதே பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை எடுத்துக்கொள்ளுவோம் என்றால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கப்படுகிற எல்லா சுத்தங்களை அகற்றி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கப்படுகிற எல்லா பாவமான காரியங்களை அகற்றி பழக்கங்களில் இருந்து விடுவித்து அவரை போல எங்களை அதிகமாக மாற்றுவார். ஆகவே முதலாவது நான் என்ன சொன்னேன் என்றால் அதே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இவ்விதமான சின்ன சின்ன சீட் எங்களுக்குள் இருக்கக்குள்ள இது என்ன செய்யும் என்றால் நாங்கள் அதை கண்டுபிடித்து அதை நாங்கள் அதிலிருந்து படிக்கலாம், அதை நாங்கள் விட்டுட்டு கர்த்தருக்கென்று வாழலாம். இரண்டாவது நாங்கள் பார்க்கலாம் என்றால் மற்றவர்கள் சுற்றிலும் இருக்கிறவர்கள் அவங்களுக்குள் அந்த குணாதிசயங்கள் இருக்கிறதா? மற்றிலும் சுற்றிலும் இருக்கிறவர்கள், அது திருச்சபையா இருக்கலாம், அந்த சபையில சுற்றிலும் இருக்கிறவர்கள் இந்த இது இருக்கிறதா என்று அதுல நாங்கள் அடையாளத்தில் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆகவே இந்த ரெண்டு காரியம் மிக முக்கியமானது. இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள காரியம் என்றால் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். சொல்லுங்கள், இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். சுதந்திர ஆவி. சொல்லுங்கள், சுதந்திர ஆவி. அந்த சுதந்திர ஆவி என்னென்றால் அதில் உண்மையாக இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் என்றால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மேலிடத்தில் வேறு இடங்களை பார்ப்பீர்கள் என்றால் என்ன அவங்க சொன்னாலும் அவங்கள் அதை கீழ்ப்படியாமல் கேட்காமல் தன்னுடைய விருப்பங்கள் தன்னுடைய இஷ்டத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நான் வேலையிடத்தில் ஒன்றை எடுத்து நான் சொல்ற ஒரு ஒர்க் பிளேஸ் செட்டிங் ஸ்கூலை எடுத்து பாருங்கள். சில நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் அந்த பாடஸ்தாலமாக இருக்கிற வாத்தியாராக இருந்தாலும் இல்லைன்றால் அந்த வேலையிடத்தில் ஒரு பாஸா இருந்தாலும் அவர்கள் ஒன்று சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாரும் இப்படியாக செய்கிறோம், இப்படியாக செய்ய போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆள் அந்த இடத்துல பாஸ் சொன்னதை கேட்காமல் தன்னுடைய விருப்பத்தில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்க எந்த வழியில அதாவது அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னடா அதான் அவங்களுடைய விருப்பம், அதான் அவங்க செய்ய விரும்புகிறார்கள், இதான் என்று நான் எடுத்த தீர்மானம், இதான் நான் செய்ய போறேன் என்று அவங்களை நாங்கள் எந்த வழியில கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் அதாவது பொதுவாக ஒரு சபையில, ஒரு குழுவில, ஒரு ஊழியத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு
ஒரு ஆட்டிடியூட் உண்டு, அவங்க அதில் கட்டுவார்கள். அந்த ஆட்டிடியூட் என்றால் யாராலும் என்னை திருத்த முடியாது, யாராலும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறவர்கள். இதே பொழுதுதான் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள், எல்லா பொதுவாக இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற சபைகளுக்குள் இது நடப்படுகிற விஷயங்கள். உதாரணம், அந்த இடத்துல ஒரு போதகர் சொல்லுவார் என்றால், நாங்கள் ஃப்ரைடே உபவாசத்தை செய்ய போடுறோம் என்று சபைக்கு அந்த போதகர் சொன்னால், இந்த சுதந்திரம் உள்ள ஆவியுள்ள மனுஷன் என்ன செய்வான் என்றால், பாஸ்டர் அந்த இடத்தில் சபைக்கு சொல்கிறார், ஃப்ரைடே சபையாரும் எல்லாரும் நாங்கள் ஃபாஸ்டிங் செய்ய போடுறோம். ஆனால் இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் என்ன செய்வார் என்றால், ஃப்ரைடே பாஸ்டர் சொல்லுகிறார் ஃபாஸ்டிங் செய்கிறாங்க, நான் ஃப்ரைடே செய்ய மாட்டேன், நான் வெட்னஸ்டே செய்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை தெரிந்தெடுத்து ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணி ஊழியக்காரன் ஒரு மேய்ப்பனாக வைத்து அந்த மேய்ப்பன் காரியங்கள் சொல்லக்குள்ள அதை கர்த்தர் பேசுகிற காரியங்கள் ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறார். அதை விட நாங்கள் பார்க்கிறோம் என்ன, இந்த சுதந்திரம் உள்ளவர்கள் நான் சொன்னேன், அவங்க என்னென்றால் இவருடைய வார்த்தை இவருடைய பேச்சு நான் கேட்க மாட்டேன், என்னுடைய விருப்பத்தில் சொன்னது மாதிரி ஃப்ரைடே சொல்லப்பட்டது உபவாசம் கூட்டம், ஆனால் வெட்னஸ்டே நான் செய்கிறேன். இதான் இன்றைக்கு திருச்சபைகளில் நடக்கப்படுகிற விஷயங்கள். போதகர் சொல்லுகிறார், நாங்கள் இந்த வழி, அதாவது இந்த டிரெக்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை இல்லை, நாங்கள் எங்கட சொந்த வழியில நாங்கள் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த ஆட்டிடியூட் சின்னதாக தான் இருக்கு, ஆனால் போவக்குள்ள மிக ஆபத்தை தான் கொண்டு வரும். எனக்கு அருமையானவர்களே, நீங்க அநேகர்கள் வாகனங்கள் ஓடுவது, வாகனங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த வாகனத்தில் நாங்கள் டயர்ல ஒரு லீக் கொண்டு பார்த்தால், அந்த லீக்கை நாங்கள் உடனே என்ன செய்வோம் என்றால், அது ஏதாவது நாங்கள் டயரை பம்ப் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது நாங்கள் பேட்ச் பண்ணி ஏதாவது நாங்கள் செய்து அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஏனென்றால் அந்த டயர்ல இருக்கிற ஏர் லீக் பண்ணினால் நாங்கள் கொஞ்ச காலங்கள் விட்டால் அது என்ன செய்யும் என்றால், ஒரு நாள் அந்த லீக் பண்ணுகிற டயர் போக போக ஒரு நாள் அது சில நேரம் அந்த டயர் வெடிக்கும். என்னுடைய வாகனத்தில் ஒரு நாள் நான் கார் ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள கொஞ்சம் ஐ திங்க் ஒரு காலங்கள் போனோன்னே நான் வீட்டை காரை பார்க் பண்ணிட்டு போகிறேன். நாங்கள் பார்த்தா என்னுடைய டயரில் ஒரு ஆணி ஒன்று இருந்தது. அப்போ அந்த ஆணி இருந்தோன்னே அப்போ நான் என்ன செய்யறதுன்னு நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்போ நான் பார்த்தேன், ஓகே இது இந்த இடத்துல ஆணி இருக்கிறது, ஸோ ஆகவே நான் இன்டர்நெட்டில் அடித்து பார்ப்போம் என்னென்ன செய்யலாம்ண்டு. இன்டர்நெட்டில் அடித்து பார்த்தா சில காரியங்கள் சொல்லப்பட்டது. நீங்கள் இவ்விதமாக செய்து பாருங்கள், அதாவது சோப்பை போட்டு தண்ணியை போட்டு பாருங்கள் ஏர் வருதா இல்லையாண்டு. ஏர் வருதுன்றா நீங்கள் உடனே அதை மாற்றுங்கள், ஏர் வராமல் இருந்தால் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போகலாம்ட்டு. அப்போ நான் அதெல்லாம் செய்து பார்த்தேன், ஏர் ஒன்றுமே வரையில. அப்போ நான் வச்சேன், ஓகே குட், நல்லதுண்டு. கார் ஓடிக்கொண்டு இருக்க அப்போ எல்லாம் நல்லதுண்டு நான் யோசிச்சோன்னா, அப்போ நான் அந்த ஆணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முயன்றேன். லைக் ஐ ட்ரை டு டேக் த nail out a little. அது எடுத்தோன்னே ஒன்றுமே அதான் நடக்குது. சும்மா I was able to pull a little, என்னென்ன அவ்வளோத்துக்கு I couldn't take all of it out. அப்போ நான் கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு விட்டுட்டேன். அது விட்டோன்னே என்ன நடந்தது என்றால், நான் அந்த கார் எடுத்து ஓடிக்கொண்டு போய்க்குள்ள ஒரு நாள் நல்ல மழை பெய்ந்து கொண்டிருந்தது. மழை பெஞ்சோன்னே அந்த தண்ணி எல்லாம் அந்த டயருக்குள்ளுக்கு வந்தது. அப்போ அந்த தண்ணி டயருக்குள் வரைக்குள்ள இருக்கப்பட்ட ப்ரெஷர் எல்லாம் அப்படியே கீழே வந்தோன்னே அந்த நிலைமை என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அந்த டயரை மாற்றணும். அதே நான் இது சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் இதான் இந்த ஸ்டேஜஸ் நாங்கள் நெக்கிறோம், இன்னென்ன காரியங்கள் செய்தால் எல்லாம் ஓகேயா இருக்கும். ஆனால் இந்த டயரை ஏர் போகிறது போல சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இண்டிபெண்ட் எங்களுடைய வாழ்க்கையில் அது இருக்கக்குள்ள என்ன செய்யும் என்றால், நாங்கள் நினைக்கலாம், நான் சொன்னேன் ஸ்டேஜ் எல்லாம் ஓகே இருக்கிறது என்று. ஆனால் போக போக இந்த டயர் விதமாக உடனே அந்த இடத்தில் வெடித்ததில்லை. நான் உடனே அந்த ஏர் போய் என்ன அந்த ஒரு இடத்துல அப்படியே என்ன மடிக்க வைத்த ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு போனது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் விசேஷமாக இதுக்கு நாங்கள் இடம் கொடுத்து கொண்டு இருப்போம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் அது நல்லது கொண்டு வராது, எங்களை வேறொரு திசைக்குள்ளுக்கு தான் கொண்டு போகும். ஆகவே இந்த காலை நேரத்தில் நான் வேதத்திலிருந்து நபர்களை பற்றி இவர்கள், அதாவது அந்த சுதந்திர ஆவி உள்ள நபர்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 சாமுவேல் 3 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 27 வசனம்.
2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம். அப்போ அப்னேரும் அவனோடே கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கு அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை, அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போய்விட்டான். சரி, நாங்கள் பார்க்கிறோம் என்றால் யோவாப் என்ற ஒரு மனுஷன், அவன் யார் என்றால் அவன் ஒரு படை தலைவனாக சேனையில இருக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆகவே அவன் தாவீதுக்கு 40 வருடங்களாக சேவை செய்த ஒரு மனிதன். இவனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்க போறோம் எவ்விதமாக அந்த சுதந்திர ஆவிக்கு அவன் இடம் கொடுத்து என்னென்ன காரியங்கள் அவன் செய்தான் என்று. இவன் தாவீதோடு 40 வருடங்களோடு இருந்தாலும் அவன் வெளி தோட்டத்தில் பார்க்கக்குள்ள அவன் ஒரு உண்மை உள்ளவனாக இருந்திருக்கலாம். வெளித்தோட்டத்தை பார்க்கக்குள்ள அவன் நல்ல பலசாதி உள்ள ஒரு மனுஷன். வெளித்தோட்டத்தை பார்க்கக்குள்ள அவன் நல்ல ஒரு தைரியம் உள்ள ஒரு போர் சேர்வனாய் இருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கலாம். ஆனா இவனுடைய ஜீவியத்தில் என்ன இருந்தது என்றால் அவன் கீழ்ப்படியாத ஒரு மனுஷன். இந்த சுதந்திரம் உள்ள ஆவி உள்ள மனிதர்கள் சொன்னதை போல அவர்கள் கீழ்ப்படியவே மாட்டார்கள். அவங்க தன்னுடைய இஷ்டம் தன்னுடைய விருப்பங்களை செய்வார்கள். இவன் என்ன செய்கிறான் என்றால் தாவீதுக்கு அப்னேருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அது ஏனென்றால் சவுலுக்கும் தாவீதுக்கு அந்த நாட்களில் மிக ஒரு போர் ஒன்று போய் கொண்டிருந்தது. ஆகவே அப்னேர் யார் என்றால் சவுலுடைய வம்சத்தில் சவுலுடைய சொந்தக்காரர். ஆகவே இது பரம்பரையாக இந்த காரியங்கள் போகிறது. அப்ப தாவீது என்ன செய்கிறான் என்றால் தாவீது அந்த இடத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தான், இனிமே நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், நாங்கள் அந்த இடத்துல சமாதானத்தோடு 2 பேரோடு ஒரு உடன்படிக்கை சமாதானத்தோடு இருப்பதே தான் நல்லது என்று தாவீது யோசித்து அந்த இடத்தில் ஒரு விருந்து ஒன்று அவன் ஆயத்தப்படுத்தினான். ஆகவே இவனை சந்தித்து அப்னேரை சந்தித்து பேசி எல்லாவற்றிலும் சொல்லி முடித்தோன நீங்க பார்க்கிறீங்கள் 27வது வசனத்தை அதை வாசிங்கள். இது யோவாப் செய்கிற ஒரு விஷயம். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல யோவாப் அவனோடு ரகசியம் பேசுகிற போறவன் போல வாசிங்கள். அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். இதுல பார்க்கிறோம் என்றால் தாவீது ஒரு கட்டளை கொடுத்தார். ராஜாவா இருக்கிற தாவீது சொல்லுகிறார், நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் இனிமே நாங்கள் இவர்களோடு பகை வைக்காமல், இவர்களுக்கு நாங்கள் காரியங்கள் வாக்குவாதங்கள் செய்யாமல், இவர்களை நாங்கள் யுத்தத்துக்கு போகாமல் நாங்கள் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து இருப்போம் என்று தாவீது அந்த இடத்தில் அவர் நிச்சயமாய் இவர்களோடு பகைந்து கொண்டிருப்பார் சொல்லியிருப்பார். ஆனா யோவாப் என்ன செய்கிறான் என்றால் யோவாப் அது கேட்காமல், இதான் அந்த சுதந்திரம் உள்ள ஆவி உள்ள மனிதன் என்ன செய்வான் என்றால் தனக்கு பிடித்ததை தான் எடுப்பான், தனக்கு விரும்பினத காரியங்களை தான் அங்கீகரிப்பான். தலைவர்கள் ஒன்று சொன்னால் அது கீழ்ப்படிய மாட்டான். தலைவர்கள் ஒன்று சொன்னால் அவனுக்கு பிடித்த விஷயங்கள் எடுத்துட்டு தன்னுடைய அதாவது நான் என்று எடுத்துக்கொள்ளும் அந்த என்று அவர்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறார்களோ அந்த பிரைடோடு தான் அவர்கள் செய்வது உண்டு. இவன் என்ன செய்கிறான் என்றால் இவனுக்கு தெரியும் நாங்கள் இப்பொழுதும் ஒரு விருந்து ஒன்று செய்ய போறோம், ஒரு ஐக்கியம் ஒன்று இருக்கப்பட போகிறது, தாவீது எல்லாவற்றிலும் காரியங்களை சரிப்படுத்த போகிறார். ஆனா இவன் என்ன செய்தான் என்றால் அது கேட்காமல் இவன் யோவாப் என்ன செய்கிறான் என்றால் அவன் அப்னேரை ரகசியமாக பேசுவதற்கு ரகசியமாய் பேச ஒரு இடத்தில் கொண்டு வருகிறான். அது ஒளிமுக வாசல் இடத்தில் ஒரு கேட்டுக்கு. ஏன் அவன் அது செய்கிறான் என்றால் அவன் கொலை செய்வதற்கு தீர்மானம் எடுத்துட்டான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு காரியங்கள்
உலக சபைக்குள் நடக்கிற விஷயங்கள். ஏனென்றால் தலைவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், இல்ல ஒரு தீர்மானம் எடுத்தார். ஆனா சிலர் அதை எடுக்காமல், அங்கீகரிக்காமல், தலைவர் என்ன சொன்னாலும் அது ஒரு பக்கத்துல வச்சுட்டு என்னுடைய நட தான் மிக முக்கியமானது என்று என்ன செய்வார்கள் என்றால், அந்த ரகசியமாக பேசுவதை போல், சீக்ரெட் பிரைவேட் ஸ்பீக்கிங், இந்த நாட்களில் என்ன அவர் செய்வார்கள் என்றால், நான் உதாரணம் சொல்கிறேன், பார்க்கிங் ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. என்ன செய்வார்கள், ஆக்களுக்கு முன்னாக கதைக்காம, இந்த சுதந்திரமுள்ள ஆவி என்ன செய்யும் என்றால், ஆக்களுக்கு முன்னாலே எல்லாம் நல்லதாக இருப்பார்கள், கீழ்ப்படுகிறவர்கள் போல இருப்பார்கள். ஆனால் ஒரு ஆளை கண்டோன்னு என்ன செய்வார்கள் என்றால், அது ஒரு பார்க்கிங் இடமா இருந்தாலும், அது எந்த இடம் இருந்தாலும், அது ரகசியமாக, அது பின் இடம் இருக்கலாம், ஆட்களை மீட் பண்ற ஒரு இடமா இருக்கலாம், அவர்கள் ரகசியமாக இந்த நாட்களில் வாட்ஸ்ஆப்பில், இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மற்றவர்களை என்ன செய்கிறார்கள் என்றால் கோசிப் பண்ணுகிறாங்க. மற்றவர்களுக்கு என்ன அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவதூறமாக பேசுகிறார்கள். அது என்ன செய்கிறது என்றால், இன்றைக்கு இதுல இந்த பகுதியில பார்க்கிறோம், அவன் என்ன செய்தான், அப்னேரை கொண்டு வந்து கொலை செய்தான். இன்றைக்கு விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், வார்த்தைகளாலே சிலரை கொலை செய்கிறார்கள். அவதூறமான வாழ்க்கையை பாவிப்பது உண்டு, இருக்கப்படுகிற ஐக்கியத்தை உடைக்கிறது உண்டு, இருக்கப்படுகிற நம்பிக்கை உடைக்கிறது உண்டு, இருக்கப்படுகிற சமாதானத்தை உடைக்கிறது. இதான் யோகாப் செய்தார். தாவீது அந்த நம்பிக்கையை கட்டுவதற்கு, தாவீது அந்த யூனிட்டியை கொண்டு வருவதற்கு, தாவீது அந்த சமாதானத்தை கொண்டு வருவதற்கு அவன் எவ்வளவுக்கு காரியங்களை செய்து இருந்தாலும், இவன் யோகாப் மாறாக தான் அவன் செய்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒருவேளை இதை செய்திருக்கலாம், இல்ல செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாதையில நாங்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டு துணிகரமாய் நாங்கள் போய்கொண்டிருப்போம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஆகவே அது எங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்காததான் இந்த காலை நேரத்தில் இவ்விதமான அறிகுறிகளை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜாக்கிரமாக இருக்க, ஜாக்கிரமாக வாழுவதற்கு, ஜாக்கிரமாக திருச்சபைகளுக்குள் இருப்பதற்கு தான் நாங்கள் அதை காணப்படுகிறோம். ஏனென்றால் தாவீது சொன்னான் சமாதானத்தை செய்யப்பட வேண்டும். ஆனால் யோகாப் என்ன செய்யறான் என்றால் யுத்தத்தை கொண்டு வருகிறான். தாவீது அந்த மனிதன் அப்னேரை மன்னித்தான். ஆனால் யோகாப் என்ன செய்கிறான் என்றால் பழி வாங்குகிறான். ஏனென்றால் அவனுடைய சகோதரன் இறந்துட்டார். எப்படி இறந்தார் என்றால், இவன் அப்னேர் என்ன செய்தான், அவனை கொன்றான். அந்த பழியால தான் இவன் இதை செய்கிறான். இதான் இன்றைக்கு அந்த ஆட்டிடியூடோட சொல்லுவார்கள், தலைவர்கள் தீர்மானம் எடுத்தாலும் எது நல்லது என்று நான் யோசித்து இல்லை நான் அதை எடுத்து செய்வது ஒன்று. சில நேரம் போதகர் சொல்லுவார், நீங்கள் அந்த நபரோட நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யாதுங்கள் என்று. ஆனால் சிலர் சொல்லுவார்கள், இல்லை நான் வாக்குவாதங்கள் செய்வேன், ஏனென்றால் அவர்கள் என்னை அவிதமாக என்னை நோவடித்தார்கள். சில நேரம் போதகர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு மனமுக்காக ஜெபிப்போம். ஆனால் விசுவாசிகள் சிலர் என்ன செய்வார்கள், இல்லை தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஜெபிங்கள், எங்களுக்கு இன்னும் அந்த பகை எங்களுக்குள் இருக்கிறது, அந்த கசப்பு இன்னும் எங்களுக்குள் இருக்கிறது. சில நேரம் சொன்னதே போல இந்த வழியில தான் நாங்கள் போக வேண்டும் என்று ஒரு மெய்ப்பன் ஒன்று சொல்லுவார் அந்த வார்த்தைகள். ஆனால் இந்த நாட்கள் விசுவாசிகள் என்ன இல்லை தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நாங்கள் வேற வழிக்கு போகிறோம் என்றுதான். யோகாப் உடைய வாழ்க்கையில இது வேதத்தில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு உதாரணங்களை கொண்டு வருகிறேன். ஆகவே அவன் செய்த தவறு தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைகளுக்கு மாறாக செய்தான். இரண்டாவது நாங்கள் பார்க்கலாம் என்றால், யோகாப் தாவீதுடைய குமாரனை கொன்றான், அப்சலோம். இரண்டாவது, யோவாப் தாவீதுடைய குமாரன் அப்சலோனை கொன்றான். எடுத்து வாசிங்கள் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 18:5 வசனம் எடுத்து வாசிங்கள். ராஜா யோவாப்பையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். சரி, பாருங்கள், தாவீது அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார். ராஜா ஒரு ராஜாவா இருக்கக்குள்ள ராஜா ஒரு வார்த்தை சொன்னால் அதில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அதை கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது என்றால்,
அதுல கூட்டங்கள், ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்தில் வார்த்தைகளை கேட்டார்கள். ஆகவே இதுல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தாவீது என்ன சொல்றான் என்றால், மெதுவாக நடப்பியுங்கள். யார்? அப்சலோன். கொஞ்சம் கிருபை அவன் மேல காட்டுங்க, கொஞ்சம் இரக்கம் அவனுக்கு காட்டுங்கள். தாவீது சொல்கிறான். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையை இவ்வளவு ஒரு நெருக்கடிகள், கஷ்டங்கள், அவமானம், நிந்தனைக்குள் போன ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த இடத்தில் அவன் சொல்லுகிறான், என்னுடைய மகன், என்னுடைய சொந்த மகன், அவனை கொஞ்சம் வடிவா பாருங்கள், இரக்கத்தை காட்டுங்கள். யாராவது அதை சொல்லுவார்களா? சில நேரம் சொல்லுவாங்க, சில நேரம் சொல்ல மாட்டாங்க. என்னடா, தாவீதுடைய வாழ்க்கையில அப்சலோன் தாவீதுக்கு விரோதமாய் வந்தவன். அப்சலோனுடைய தாவீதுடைய சிங்காசனத்தை அப்சலோன் எடுத்தான். தாவீதை விரட்டி துரத்தின மனுஷன் அப்சலோன். அப்சலோன் தாவீதை அவமானப்படுத்தின ஒரு மனுஷன். தாவீதை பழி வாங்க வேண்டும் என்று வகை தேடிக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்படியே இருந்த ஒரு மனுஷன் தாவீது சொல்றான், அவன் மேல கொஞ்சம் இரக்கத்தை காட்டுங்கள், கொஞ்சம் கிருபை அவனுக்கு காட்டுங்கள். எனக்கு அருமையானவளே, நான் யோசித்தேன், தாவீது அந்த நேரம் அது அவனுடைய சொந்த குமாரன் இருந்தது உண்மைதான். ஆனால் தாவீது சில நேரம் அவன் அந்த இடத்தில் ஒரு விசுவாசத்தோடு யோசிச்சிருப்பான், இல்லைன்னா இருந்திருக்கு, என்னுடைய மகன் மாறுவான், என் மகன் செய்கிற தவறு ஒரு நாள் அவன் அதை அறிந்து கொண்டு மறுபடி தவப்பனுடைய வீட்டில் வருவான் என்ற ஒரு வேலை அவன் யோசிச்சான். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பிழை ஒன்று செய்யக்குள்ள அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். ஆனாலும் அந்த இடத்தில் அவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கக்குள்ள ஊழியக்காரன் மூலமாய் சொன்ன வார்த்தைகள், நீ மன்னிக்கப்பட்டது போல என்று தான் பார்க்கிறோம். அப்ப தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, என் வாழ்க்கையில நான் இவ்விதமாக காரியங்கள் செய்தாலும் என் ஆண்டவர் எனக்கு மறுவாழ்வை தந்திருக்கிறார். என்னுடைய மகன் ஒரு நாள் தொடப்படும், மாற்றப்படும், மறுபடி என் இடத்தில் வருவார் என்று யோசித்தார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி யோசிக்கலாம், உங்களுடைய கணவனை பற்றி நீங்கள் யோசிக்கலாம், உங்களுடைய மனைவி இல்லைண்டா உங்களுடைய சொந்தக்காரங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் யோசித்துக் கொண்டு அவங்களுக்காக நீங்கள் செபித்து கொண்டு இருக்கிறீங்கள். ஆண்டவரே, இவர்கள் உங்கள் இடத்தில் வர வேண்டும், ஆண்டவரே இவர்கள் உங்கள் இடத்தில் தொடப்பட வேண்டும் என்று நீங்கள் செபித்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் அதை கிவ் அப் பண்ணாமல் தொடர்ச்சியாக செபித்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் ஒரு நாள் உங்களுடைய கண்களை அற்புதத்தை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தாய் எனக்காக செபித்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு பாருங்கள், கர்த்தர் என்னை தொட்டு உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பிரசங்க பண்ண கர்த்தரின் வாழ்க்கையில செய்திருப்பார் என்றால் காரியங்கள் தாமதம் போல இருக்கலாம், நடக்கிறது போல இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் எதிர்மாறாக தான் நடக்கலாம். ஆனால் இயேசுவை நோக்கி நீங்கள் அவரை பிடித்து செபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் ஒரு நாள் ஆண்டவர் அந்த இளையகுமாரன் விதமாக அந்த தகப்பனாருடைய வீட்டில் கொண்டு வந்தது போல என் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இவ்விதமான குமாரிகள் sons and daughters will come back one day when you don't give up. Hallelujah. ஆகவே தாவீது மெதுவா பாருங்கள் என்று தான் சொன்னான். ஆனா வசனங்களை வாசிக்கக்குள்ள நாங்கள் காரியங்களை பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. 12வது வசனத்தை வாசிங்கள், நாங்கள் அதை பார்க்க போறோம். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கையில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நிறுத்த மாட்டேன். 11ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்னே ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? இப்ப இதுல என்ன நடக்குது என்றால், அப்சலோனுக்கு இப்ப அவன் ஓடுகிறான். அவன் ஓடக்குள்ள அவன் ஒரு இடத்துல ஒரு மரத்தில் அவனுடைய தலைமுடி எல்லாவற்றிலும் அந்த இடத்தில் கட்டப்பட்டு தொங்குகிற ஒரு நிலைமை அவனுக்கு நடக்கிறது. இப்ப இந்த இடத்துல தான் ஒருவன் அந்த இடத்தில் யோவாபுக்கு சொல்கிறான். தொடர்ந்து அதை வாசிங்கள். நான் உனக்கு 10 வெள்ளிக்காசை ஒரு கச்சையும் கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றான். பாருங்கள், யோவாப் என்ன சொல்றான் என்றால், இந்த விஷயத்தை இந்த மனுஷன் பார்த்தான். பேர் இல்ல, வேதத்தில் அவனுடைய பேர் போடப்படல. ஆனா இந்த மனுஷன் பார்த்தோன்னே இவன் என்ன செய்யறான் என்றா யோவாபுக்கு சொல்லுகிறான். என்னடா, யோவாப் வந்து ஒரு தலைவன். அப்ப இந்த மனுஷன் யோவாபிட்ட சொல்லக்குள்ள
தொடர்ந்து வாசிங்கள். அந்த மனுஷன் யோவாப்பை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கு அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ஓகே, ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது, ஆதலால் நான் அதை செய்வேன் ஆகில் அதை நான் செய்வேன் ஆகிடும் என்று யார் சொல்லுகிறான்? முன்பு பின்பு பேர் தெரியாத ஒரு மனுஷன். அருமையானவர்களே, தாவீது சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் அது விளங்கினது, இந்த மனுஷனுக்கு விளங்கினது. ஆனா யோவாப் என்ன செய்யறான்? அதுக்கு மாறாக தான் காரியங்கள் செய்கிறான். இன்றைக்கு தேவருடைய தாசர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்குள்ள அது தெளிவாக தான் வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிறார் அந்த வார்த்தையின் மூலமாய். ஆனாலும் இன்றைக்கு என்ன சிலர் செய்வதென்றால், அது கேட்காமல் தன்னுடைய சுயம், தன்னுடைய விருப்பங்கள் செய்வதற்கு தான் அவர்கள் இடம் கொடுப்பது ஒன்று. ஆனா வேதத்துல பார்க்கிறோம், இந்த மனுஷன் பேரில்லாத ஒரு மனுஷன், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இந்த காலை பொழுது நேரத்தில் சில வேளை நீங்கள் உங்களை யாருமே அறியாமல் இருக்கலாம். நீங்கள் செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு செய்யப்படுகிற காரியங்கள், இல்லைண்டா நீங்கள் ஒருவேளை இதுல பெரிய பெரிய ஊழியங்கள் ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனா இந்த மனுஷனை போல நீங்கள் ஒருவேளை உண்மை உள்ளவர்களாக, ஃபெய்த்ஃபுல்லாக இந்த சபையில நீங்கள் இருக்கிறீர்கள். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், கர்த்தர் என்னை அழைத்த திருச்சபைக்குள் நான் அந்த இடத்தில் இருந்து ஆண்டவருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். கர்த்தருக்கென்று நான் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் என்னை அழைத்த ஆலயத்துக்குள் நான் நின்று அவருக்கு கனிகளை கொடுக்கிற ஒரு சந்ததியாக என் சந்ததி மாறப்படும் என்று அந்த வைராக்கியத்தோடு இருப்போம் என்றால், ஒருவேளை அதாவது வைராக்கியத்தோடு இருப்போம் என்றால் ஆண்டவர் அதை மறக்க மாட்டார். இந்த மனுஷன் யார்? பேர் சொல்லல. ஆனா இன்றைக்கு எங்களுடைய பரிசுத்த வேதாகத்துல இவன் செய்தது இதில் எழுதப்பட்டது. நீங்களும் நானும் ஒரு சபைக்கு நாங்க உண்மை உள்ளவர்களா இருப்போம் என்றால், அந்த சபைக்கு நாங்க நின்று தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, பாஸ்டர்ஸா எவராக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்க நிற்போம் என்றால், ஒரு நாள் இந்த உலகம் பார்க்காமல் இருந்தாலும் என் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எல்லாவற்றிலும் பார்த்து எங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். அவர் எங்களை ரிவார்ட் பண்ணுவார், எங்களுக்கு பலன் அளிப்பார். ஏனென்றால் நாங்கள் அவருக்கென்று உண்மை உள்ளவர்களா இருக்கக்குள்ள கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஏனென்றால் இந்த சபையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த சபை மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த சபை மூலமாய் ஆண்டவர் என் குடும்பத்தை விடுவித்தார், இந்த சபை மூலமாய் கர்த்தர் எனக்கு நல்ல திறமைகளை தந்திருக்கிறார், தாளந்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை சொல்லுவீர்கள் இந்த காலை நேரத்தில்? அப்படியே சொல்லுவீர்கள் என்றால் கரங்களை தட்டி இயேசுவுக்கே, இயேசுவுக்கே ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு எங்கிருந்து கற்று தந்தார், இந்த சபையில வார்த்தை எந்த இடத்திலிருந்து கற்று தந்தார், இந்த சபையில எத்தனை பேர் அது சொல்லுவீர்கள்? இன்றைக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்றால், இல்ல நாங்கள் இருக்கிறோம் என்றால், அது இந்த சபை, இது என்னுடைய சபை என்று எத்தனை பேர் அது சொல்லுவீர்கள்? நீங்கள் அது சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் எல்லாரும் உண்மை உள்ளவர்கள். You are faithful. ஓராபலா ஹஷண்டலபா, பச்சை உள்ள ஒலிவ மரங்களை போல நீங்கள் இருப்பீர்கள் தேவனுடைய ஆலயத்தில். அந்த ஒலிவ மரமானது எப்பேற்பட்ட வெதர் கண்டிஷனா இருந்தாலும் அது எப்பொழுதும் இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், காற்று கடல் எல்லாவற்றிலும் அடித்தாலும் கர்த்தருடைய வீட்டில் நிலை நிற்கிறவன், அது எந்த சபையா இருந்தாலும் அந்த சபையில உண்மை உள்ளவனா இருப்பான் என்றால், அந்த ஒலிவ மரத்தை போல அவன் ஒரு ஆசீர்வாதமான அந்த ஒலிவ மரம் அது என்ன செய்யும் என்றால், ஒயிலை கொடுக்கும், ஹீலிங்கை கொடுக்கும், அநேக காரியங்கள் அது செய்யும். நாங்கள் அவிதமாக ஒரு இடத்துல உண்மையா இருப்போம் என்றால் மற்றவர்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நம் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த மனிதன் பேர் இல்லாத ஒரு மனிதன், யார் என்று எங்களுக்கு தெரியல. ஆனா அவன் கீழ்ப்படிந்து ராஜா தாவீது சொன்னதை நாங்கள் அதுக்கு மீறி காரியங்கள் செய்ய மாட்டோம். ராஜா தாவீது சொன்ன காரியங்களுக்கு நாங்கள் எதிர்த்து வர மாட்டோம். தேவனுடைய அபிஷேகம் பண்ண ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் செய்ய மாட்டோம், அபிஷேகம் பண்ணவரை தொட மாட்டோம் என்று தேவனுடைய அந்த மனுஷன், அவன் உண்மையாக ஒரு தேவனுடைய மனுஷன் என்று அவன் கீழ்ப்படிந்து செய்தவன். ஆனா யோவாப் என்ன செய்கிறான்? 14வது வசனம், verse 14. ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3
தாமதமாக்க மாட்டேன் என்று யாருக்கின்றா அந்த மனுஷனுக்கு சொல்லி, தொடர்ந்து வாசிங்கள். தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கல்வாரி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். பாருங்கள், தாவீது சொல்றான், என் மகனுக்கு இரக்கத்தை காட்டுங்கள். வேதம் சொல்லப்படுகிறது, அப்சலோம் அந்த மரத்தில் என்ன சொல்றது என்றால் அவன் உயிரோடு தான் இருந்தான், சாகவில்லை. ஆனா யோவாப் என்ன செய்கிறான் என்றால் ஈட்டி மாதிரி தான் அதை எடுத்து அவன் இருதயத்தை குத்துகிறான் 3 தடவாக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இதே மாதிரிதான் அப்சலோனை போல அநேகர் தவறுகள் செய்து விழுகிற ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கிறார்கள். உயிர் இருக்குது அவங்களுக்குள். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களை மிதிப்பது உண்டு. ஈட்டி அடித்து குத்துறதல்ல, வார்த்தையினால் அவர்கள் குத்துவது உண்டு. அவனுக்கு உதவி தேவை என்று தெரியும், அப்சலோனுக்கு உதவி தேவை, ஆனா உதவி செய்யவில்லை. அநேகர்களுக்கு உதவி தேவை என்ற ஒரு சூழ்நிலை. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்யாதபடி கீழே இருக்கிறவனை மிதிக்கிறத கிறிஸ்தவர்கள். இது திருச்சபைகளில் நடக்கிற விஷயங்கள். அவ்விதமாக நாங்கள் செய்யக்கூடாது. அதான் தேவனுடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் அவர் எங்களோடு பேசுகிறார், எங்களுக்கு கற்றுத் தருகிறார். யோவாப் செய்தது போல நாங்கள் செய்யக்கூடாது. ஒருவேளை ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி விழுந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் மேல மிதக்காமல் அவர்களை தூக்கி எடுத்து, என்னடா வேதம் சொல்லப்படுகிறது, அன்பு சகலத்தை தாங்கும். அன்பு என்ன செய்யும் என்றால் அது பாவத்தை மூடும் என்று நாங்கள் காணப்படுகிறோம். பேதுருடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு தவறுகள் செய்த ஒரு மனுஷன். ஆனால் 1 பேதுரு 2 பேதுரு அவன் சொல்லுகிறான், அன்பு என்ன செய்யும் என்றால் அது சகலத்தை மூடும் என்று ஒரு பகுதியில் சொல்றான். ஏன் பேதுரு சொல்லுகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் அது உணர்ந்திருப்பான். எவ்வளவு தவறுகள் துரோகங்கள் நான் இயேசுவுக்கு செய்தேன், ஆனால் இயேசு என்னை மன்னித்து இயேசு என்னை தூக்கி எடுத்து மறுபடி என்ன ஒரு ஸ்தானத்துக்குள் என்னை உயர்த்தின. அருமையானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள், எவ்வளவு ஸ்டூபிட் திங்ஸ் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்கள் மேலே இரக்கமும் கிருபையாய் இருக்கிறார். எங்களுக்கு இன்னொன்று ஒரு மறுவாழ்வையை தருகிறார். எங்கள் வாழ்க்கையில் அவர் அதை செய்திருப்பார் என்றால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அதை செய்ய வேண்டும். அப்ப இவன் என்ன செய்யறான் என்றால் உடனே அப்சலோனை இவன் கொன்றான் என்று நாங்கள் காணப்படுகிறோம். 3வதை நீங்கள் எடுத்து வாசிங்கள். 3வது காரியம், தாவீதுக்கு இருக்க வேண்டிய மகிமை இவன் அதை எடுத்தான். தாவீதுக்கு செலுத்த வேண்டிய மகிமை யோவாப் அதை எடுத்தான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை என் பேர் வணங்காது படிக்கு. அப்ப யோவாப் என்ன செய்யறான் என்றால் அந்த பட்டணத்தை அவன் சுதந்திரிக்கிறான். இப்ப அந்த கலாச்சாரத்தில் என்னென்றால் போருக்கு ஒருவர் ராஜா அனுப்புகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த பட்டணத்தை சுதந்திரித்து இல்லைன்னா அதை எடுத்து கடைசியாக அந்த ராஜா தான் அந்த இடத்தில் வந்து வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவர்தான் அந்த இடத்தில் சில நேரம் காலத்தை எடுத்து ஊதுவார்கள், எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. சில நேரம் அவங்க சொல்லுவாங்க ராஜாக்கு தான் இந்த இடம். ஆனா யோவாப் என்ன செய்யறான் என்றால் யோவாப் தாவீதை விரட்டுகிறான். ஏனென்றால் இது என்னுடைய பேர். அப்ப அவனுடைய விருப்பம் ஆசை என்னது? தாவீதுடைய காரியத்தை எடுப்பதற்கு, தாவீது நியமிக்கப்பட்ட இடத்துல போவதற்கு அவனுக்கு விருப்பம் இருந்தது. இதான் இந்த சுதந்திரம் உள்ள ஆவி. சுதந்திரம் உள்ள ஆவி என்றால் நிற்பார்கள், தலைவர்களை விட நான் பெரியவன், நியமிக்கப்பட்ட தலைவர்களை விட நான் அவர்களை விட நான் பெரியவன் என்றுதான் சில நேரம் அவங்க யோசிப்பார்கள். தாவீது அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இவன் அதை சொன்னோன அவன் சொல்லுகிறான், உடனே வாருங்கள் அந்த பட்டணத்தை எடுக்க, இல்லைன்னா நான் அந்த மகிமை எடுத்துக்கொள்வேன் என்றுதான் அவன் சொல்லுகிறான். இந்த சுதந்திரம் உள்ள ஆவி அது என்ன செய்யும் என்றால் நான் 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 ஜெபித்தேன், நான் செய்தேன், நான் தான் எல்லாவற்றிலும் நடக்கப்படுகிறது என்று அந்த பெருமையோடு தான்
அந்த சுதந்திரமுள்ள ஆவி உள்ளவர்கள் அவர்களுக்குள் இருக்கு. எப்பொழுதும் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களோடு ஒரு போட்டி. இவர்களை விட நான் திறமை, இவர்களை விட எனக்கு பைபிள் நல்லா தெரியும், இவர்களை விட நான் நல்லா ஜெபிப்பேன், இவர்களை விட நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், இவர்களை விட நல்ல ஆண்டவர் வரங்களை என்ன உபயோகிக்கிறார் என்று அந்த தலை வீக்கத்தோடு தான் சிலர் இருப்பார்கள். யோகாபுக்கு இது நடந்தது, இது அவனுக்கு இருந்தது. அப்படியாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த தலைவர்களுக்கு மேலாக நியமிக்க வைத்திருக்கிறாரோ அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதை செய்வோம் என்றால் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆகவே இவன் என்ன செய்தான் என்றால், இவன் அதை செய்தோன இப்ப நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இவன் 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம், இவன் என்ன செய்யறான் என்றால், தாவீதுடைய அதாவது யோகாப் தாவீதுடைய அதோனியா என்ற ஒரு மனுஷனோடு, அது தாவீதுடைய குமாரனோடு இவன் சேர்ந்து கொள்கிறான் என்று நாங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் 7ஆம் வசனம். ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு இரதங்களை. சரி, இவன் என்ன சொல்றான் என்றால், நான் ராஜாவாக வருவேன், அவன் உயர்த்துகிறான். இதான் அந்த இவனுக்குள் அதுவும் இருந்தது, அந்த பெருமை. ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை நியமிப்பார், ஒரு இடத்துல வைப்பார். ஆனால் இவன் என்ன சொல்றான் என்றால், நான் அதாவது ஒரு ராஜாவாக இருப்பேன் என்று தன்னை தான் உயர்த்தினான். தொடர்ந்து வாசிங்கள். தனக்கு இரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். சரி, 7ஆம் வசனம். அவன் செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். பாக்குறீங்களா, தாவீதோடு இருந்த மனுஷன் இப்பொழுதும் எங்க போகிறான்? தாவீதை விட்டுட்டு இப்பொழுதும் தாவீதுடைய குமாரனாகிய அதுனியாவுக்கு போகிறான். ஆனா இந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்றால், தாவீது அது தேவனால தான் வழி நடத்தப்பட்டது. சாலமன் தான் அடுத்த ராஜாவா இருக்க போகிறார் என்று அந்த இடத்தில் தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனா நீங்கள் பார்ப்பீர்கள், தாவீதுடைய அடுத்த குமாரன் சாலமன் ராஜாவா இருக்க போகிறார் என்று கேள்விப்பட்டாலும், சாலமன் ராஜாவா வரப்போகிறார் என்று அவருக்கு தெரிந்தாலும், அவர் அந்த இடத்தை சொல்லுகிறார், நான் தான் ராஜாவாக இருக்க போறேன். எனக்கு அருமையானவளே, இவர்களுக்கு தெரியல கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திட்டம் வைத்தால் அதை எவராலும் தடை செய்ய முடியாது. இவர்களுக்கு தெரியல கர்த்தர் சாலமனை தெரிந்தெடுத்தார். இவர்களுக்கு தெரியல சாலமன் தான் அடுத்தது வழி நடத்த போகிறார், ஆலயத்தை கட்ட போகிறார். இவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் சதி திட்டங்கள் போட்டாலும், சூழ்ச்சிகள் செய்தாலும், நாங்கள் விரோதமாய் காரியங்கள் செய்தாலும் எல்லாவற்றிலும் நடக்கும், எங்களுக்கு வாய்க்க பண்ணப்படும் என்று மாதிரி அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷன் மேல் இருப்பார் என்றால், அந்த மனுஷன் அவரை அழைத்திருப்பார் என்றால், கடைசி வரையும் அந்த மனுஷனோடு தான் கர்த்தர் இருப்பார். இவர்கள் விதமாக யோசித்து என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த என்ன கொண்டு வர இந்த சுதந்திரம் ஆவி என்ன செய்து என்றால், இப்பொழுது எதிர்த்து வாராங்க. தாவீதோடு வேலை செய்தவன், தாவீதுக்கு கீழே இருந்த மனுஷன் தாவீதுக்கு விரோதமாய் வருகிறான். யார்? யோகாப். எனக்கு அருமையானவளே, ஒரு தேவ மனுஷன் அது யாரா இருந்தாலும், பொதுவாக எல்லா சபைகளை பற்றி தான் நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரருக்கு யாராவது எதிர்த்து வந்தால், எதிர்த்து காரியங்கள் செய்து பார்த்தால், வாழ்க்கையில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் பைபிள் படியில தான் பேசுகிறேன். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இப்பொழுது மாறி தாவீதுக்கு அகென்ஸ்டா வருகிறாங்க. ஆனா யோவாபுடைய வாழ்க்கை, அவனுடைய கடைசி நிலைமை பார்ப்பீர்கள் என்றால் பரிதாபமாக இருக்கிறது. எடுத்து வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்டயம் சாயாதவனாய் இருந்தும் அதோனியாவின்
பட்சம் சாய்ந்திருந்தான். யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிபீட தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சாலமோன் யோத்யாவின் குமாரனாகிய பெனேயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்றான். பேனியா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனேயா ராஜாவினிடத்தில் போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறுசெய்தி சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி, இவ்விதமாய் யோவாப் முகாந்தரம் இல்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. நாங்கள் பார்க்கிறோம் இதுல யோவாப் எவ்வளவுக்கு தாவீதுக்கு விரோதமாய் செய்தான். ஆனா இந்த பகுதியில பார்க்கிறீங்கள் என்றால் அவனுக்கு ஒரு ஆபத்து ஒன்று நடக்குது. இவன் தாவீதோடு இருந்திருப்பான் என்றால் இவன் காக்கப்பட்டிருக்கலாம். அருமையானவர்களே, அந்த சுதந்திரமுள்ள ஆவி உடையவர்கள் அவர்களுடைய முடிவு பரிதாபமாயிருக்கும். இவன் என்ன செய்தான் என்றால், ஆரம்பத்தில் ஒரு தலைவனாக தான் இருந்தான். நல்ல ஒரு பட்டம் பதவி எல்லாவற்றும் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அவனுக்கு என்றால் அதை விட இன்னும் மேல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த சுதந்திர ஆவியுடைய தான் அவன், நீங்கள் பார்த்தோம் இந்த காலை நேரத்தில் படிப்படியாக விதமாக அவன் காரியங்கள் மாறாக செய்கிறான். இந்த கடைசி பகுதியில் நீங்கள் பார்க்கிறீங்கள் என்றால் இவன் உடனே என்ன செய்யறான் என்றால் ஆலயத்தில் அந்த கொம்பு பிடிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அந்த கொம்பு அதனுடைய விளக்கம் என்றால் அது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள. எந்த மனுஷன் அதை பிடிப்பார்கள் என்றால் அதனுடைய விளக்கம் என்றால் இரக்கம் எங்க தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள. ஆனால் இவனுக்கு அந்த இரக்கம் கிடைக்கப்படையில. ஏன் அவனுக்கு அந்த இரக்கம் கிடைக்கப்படையில்லை என்றால் அவன் பலவீனமாக இருந்த மனுஷன் அல்ல, அவன் கீழ்ப்படி உள்ளாத ஒரு மனுஷனாக இருந்தான். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த சடச்சாரங்களை போல ஜபிக்கலாம், சடச்சாரங்களை போல இவன் அந்த கொம்பை பிடித்தது போல நாங்கள் பைபிளை வாசிக்கலாம், ஆராதனை செய்யலாம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் சில நேரம் கோபம், பகை, சில நேரம் கசப்பு, சில நேரம் வேற வேற காரியங்கள் எங்களுக்குள் இருக்கும். இவன் ஏன் அந்த இடத்தில் காக்கப்படையில்லை என்றால் வெளி தோட்டத்தில் பெரிய ஒரு பரிசுத்தன்வானை போல அந்த கொம்பை பிடிக்கிறான் வெளி தோட்டத்தில். ஆனால் அவனுடைய இருதயம் கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு அருமையானவளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். வெளி தோட்டத்தில் எல்லாம் நல்லதே போல நாங்கள் ஒரு நாடகத்தை போட்டு நாங்கள் நல்லா நடிக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய கண்கள் இந்த பூலோகத்தில் உலாவி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் இதிலிருந்து நான் முடிக்க விரும்புகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில இந்த சுதந்திரமுள்ள ஆவி இருக்கக்கூடாது. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில அது இருந்து தெரியாமல் நாங்கள் காரியங்கள் செய்திருப்போம் என்றால் இயேசு இடத்தில் நாங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம் என்றால் அவர் நிச்சயமாக எங்களை மன்னிப்பார். இல்லைன்னா ஒருவேளை அதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்றால் நான் எச்சரிக்கையாக தான் இந்த பலிபீடத்தில் இருந்து சொல்லுகிறேன். தொடர்ந்து அதை செய்து கொண்டிருப்போம் என்றால் யோவாபுக்கு நடந்தது மாதிரி அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய டெஸ்டினி அவன் அதை சுதப்பிட்டான். தேவன் ஆசீர்வாதத்தை அவன் இழந்துட்டான். கர்த்தர் அதாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அந்த கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் அவன் அதை இழந்தான் என்று நாங்கள் காணப்படுகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் காரியங்கள் இவ்விதமாய் செய்வோம் என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தடை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. எனக்கு அருமையானவளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு ஒவ்வொருவரோடு பேசுகிறார். கர்த்தர் எங்களை அழைக்கிறார். உண்மையுள்ளவர்களாய் தொடர்ந்து அவருக்கென்று நாங்கள் இருக்க. ஆகவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் யாவரும் தேவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் எழுந்து நிற்போமாக. எல்லா தலைகளும் குடிந்திருக்கும் வேளையில், கண்கள் மூடி இருக்கும் வேளையில் நாங்கள் அநேகமாக அப்சலோமை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு யோவாபை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் அவன் நல்லவனை போல இருந்து நல்ல காரியங்களை செய்கிறவனை போல இருந்து தன் தலைவனுக்கு எதிராக காரியங்களை செய்தது போல இந்த கால வேளையில் எங்களுடைய ஜீவியத்தில் இவ்விதமான ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்திருப்போம் என்று சொன்னால் அப்சலோம்
நேருக்கு நேராக எதிராக வந்தான். ஆனால் யோபா மறைந்திருந்து காரியங்களை செய்தான். இந்த காலவெளியில் இந்த ஸ்பிரிட்டை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடியதாக தேவ ஆவியானவர் எங்களோடு பேசும் வழியில் நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு விரோதமாக, எங்களுடைய பாஸ்டருக்கு விரோதமாக, மக்களோடு சேர்ந்து சில வேளைகளில் நாங்கள் இந்த காலவெளியில் கேட்டது போல பார்க்கிங் லாட்டில் மாத்திரமில்லை, காருக்குள்ளே இருந்து சில வேளைகளில் டிமார்ட்டனில் அல்லாட்டா வேறொரு கடையில் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து நாங்கள் காரியங்களை செய்திருந்தால் ஆவியானவர் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகிறார். அவரிடத்தில் அறிக்கை செய்து தன் பாவங்களை விட்டு விலகிறவன் இரக்கம் பெறுவான். உண்மத்துவம் எங்களுடைய சபையில் இருக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னால், ஃபெய்த்ஃபுல் பீப்புள் இருக்க ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால், இப்பொழுது எங்களுடைய சபையில் ஃபெய்த்ஃபுல் பீப்புள் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னமும் ஆண்டவர் காரியங்களை நடப்பிப்பார். வரப்போகிற காலங்களில் அவர் எங்களுக்கு தந்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அங்கே யோவாவை போல இருக்காமல் நீங்கள் எப்பொழுதும் அந்த பேர் சொல்லப்படாத அந்த மனிதனை போல உண்மை உள்ளவர்களாக இருப்பீங்களாக இருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விலகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மூடி மறைக்கிறவன் எதிர்பார்க்காத நேரத்தில் சடுதியில நாசம் அடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் விடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமன்றி நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் எங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தந்து கொண்டிருக்கிறார். என்ற ஜீவியத்தில் நான் சில வேளையில் 98% நல்லா இருந்திருப்பேன். 2% தான் நான் பிளவிட்டிருப்பேன். அந்த 2% இன்றைக்கு ஆண்டவர் திருத்துவதற்கு எங்களை ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிதாவே, இந்த கால வேளை ஆராதனைக்காக உங்களை துதிக்கிறேன் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுவதற்காகவும் உங்களோட வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டு உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களோட வார்த்தையின்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியில் தனித்தனியாக ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த சபையில் இருக்கிறவர்களுக்காகவும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நாங்கள் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபையில் மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற எங்களுடைய உயர்வுள்ள அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாகவும், எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய பெற்றாருக்கு நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களாகவும், நாங்கள் யாருக்கு அன்பின் ஆண்டவரே நாங்கள் கனத்தை கொடுக்கணுமோ அவர்களுக்கு நாங்கள் கனத்தை கொடுக்கிறவர்களாகவும், எல்லாத்துக்கும் மேலாகவும் உங்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபைத்து தரும்படி கேட்கிறோம். உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களாக, உங்களுக்கு பிரியமில்லாமல் ஆண்டவா நீங்கள் செய்கிற கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் காரியங்களை செய்யாமல் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கேட்கிறேன். உடைய இரத்தத்தினால் எங்கள் எல்லாரையும் திரும்ப கழுவி சுத்திகரிங்க சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்தி எழுங்க ஆண்டவா. உங்களுடைய சபை சுவாமி கரைத்திரையற்ற சபையாக, மாசற்ற சபையாக, உங்களோட வருகைக்கு ஆயத்தமுடைய சபையாக ஆண்டவா நாங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து உபயோகிக்கும்படி கேட்கிறேன். இந்த காலவெளியில் யாருடைய சரீரத்திலேயும் பலவீனங்கள் இருந்தால், வருத்தங்கள் இருந்தால், வியாதிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால் அவைகளை நீக்கும்படி கேட்கிறேன். ஆன்மீக ஜீவியத்தில் இன்னும் நான் வளர வேணும். நான் வளருவதற்கு எனக்கு தடையாக இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அகன்று போக வேண்டும் என்று கேட்கிறவர்கள் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி கேட்கிறேன் சுவாமி. உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரண்டு சொன்ன அந்த வசனத்தின்படி உன் ஆன்மீக வாழ்வை ஆண்டவா நாங்கள் கவனிக்கும் வேளையில், எங்களுடைய ஆன்மீக ஜீவியத்தை கவனிக்கும் வேளையில், எங்களுடைய ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் வளரும் வேளையில் உலக பிராரம்பமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தேவைகளோடு இருக்கிறவருடைய தேவைகளை சந்திங்க சுவாமி. மன குழப்பங்களோடு இருக்கிறவருடைய குழப்பங்களை நீக்கும்படி கேட்கிறேன். சமாதானத்தினால் இருதயங்கள் நிரப்பப்படட்டும். எதிர்பார்க்கிற நல்ல முடிவுகள் நடக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்று சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.